டூன்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமாவில் உச்சக்கட்ட புகழ் நடிகரா இருந்து அரசியல்ல களம் கண்டு தேர்தல்ல தனித்துவமா நின்று வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா மாறிட்டாரு விஜய் அவர்கள். ஸோ இந்த வகையில அவரோட குடும்பத்தோட ஆதரவு அவருக்கு இல்லை அப்படின்றதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்க அப்பா அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட சைடு தான் இருக்காங்க. இருந்தாலும் மனைவி குழந்தைகள் யாருமே இவரோட பக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் சங்கீதா விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா பரவுச்சு, பயங்கர வைரலா பேசப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா விஜய் த்ரிஷா அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி விமர்சனங்கள் கிசுகிசுக்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தது. நேத்து வரைக்கும் அவங்களோட விமர்சனங்கள் கிசுகிசுக்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல முதலமைச்சர் விஜயுடைய பர்சனல் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் அபிஷியலாவுமே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. முதலமைச்சர் விஜய்க்கு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ முதலமைச்சரா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து பிரச்சனைகள் 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 மட்டும்தான் அவர் வந்து அதிகமா பார்த்துக்கிட்டே வராரு. சோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கு அப்படின்னா, அது அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கிய படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே வந்துட்டு ஜேசன் சஞ்சய் விஜய் அவர்கள் கூட ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து வந்து ஸ்கிரீன்ல வரவே இல்லை. சோ கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஹீரோவா அவர் வருவாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து லண்டன்ல போயிட்டு முழுக்க முழுக்க பிலிம் மேக்கிங் நான் படிக்க போறேன், நான் வந்து டைரக்டர் ஆக போறேன், அதை பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு டைரக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சோ டைரக்டிங் ஃபீல்டுல அவர் இறங்கிட்டாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு சில ஷார்ட் பிலிம்லாம் பண்ணியிருந்தாரு. அது நல்லாவே போச்சு, அது இல்லாம அவார்ட் எல்லாம் வாங்குச்சு. சோ அந்த வகையில தனக்குன்னு ஒரு தனியா படம் இயக்கணும், அதாவது அப்பாவோட உதவியோ இல்ல யாரோட உதவியும் இல்லாம தன்னோட சொந்த கால்ல நின்று ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜேசன் சஞ்சயுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்தது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்தது. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க ஜேசன் சஞ்சய்க்கு வந்து இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது சங்கீதா அவர்கள் தான். அதாவது ஜேசன் சஞ்சயுடைய அம்மா சங்கீதாவும் அவங்களுடைய தாத்தா, அதாவது சங்கீதா அவர்களுடைய அப்பாவும் சேர்ந்து தான் ஸோ ஜேசன் சஞ்சய்க்கு இப்படி ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஸோ லைகா ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அவருடைய முதல் படம் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில கிடைச்சிருக்கு அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்பட்டது. சோ மிகப்பெரிய ஒரு இயக்குனரா வலம் வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையா இருந்திருக்கு. இந்த வகையில கொஞ்சம் கூட அப்பாவோட உதவியே இல்லாம முழுக்க முழுக்க தனியா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து அந்த படத்துல சந்தீப் கிஷன் தான். சோ மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டெபியூ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸா தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ அதனால இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட சென்சர்ட் எல்லாமே முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் தேதி வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. சோ முக்கியமா அந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து ரீசெண்டா அறிவிச்சாங்க. சோ அதை வச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகன் இயக்குன படத்துடைய ரிலீஸ் தேதியே வெளியே வந்துருச்சு, பட் இன்னும் அப்பா நடிச்ச ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதி வரலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் தொண்டர்களும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சோ ஜேசன் சஞ்சய் இயக்கிய சிக்மா அப்படின்ற படம் ஜூலை 31ஆம் தேதி எல்லா தியேட்டரிலும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பார்த்த முதலமைச்சர் விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. சோ இந்த படத்தை பத்தின டீசர் ப்ரோமோ சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு. சோ அந்த டீசர் ப்ரோமோ முடியும் போது பாத்தீங்கன்னா இயக்கம் போட்டு ஜேசன் சஞ்சய் போட்டு டாட் வச்சு எஸ்ன்னு போட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சோ ஏன் அப்படின்னா, அம்மாவுடைய இனிஷியலை தான் இவர் போட்டிருக்காரு அப்படின்னு பேசினாங்க. இது ஏற்கனவே அவர் செஞ்சுட்டாரு. அதாவது தன்னோட இன்ஸ்டா பேஜிலேயே ஜேசன் சஞ்சய் விஜய்னு இருந்ததையே நீக்கிட்டு சங்கீதா அப்படின்றத தான் அவர் சேர்த்துக்கிட்டாரு. அதுவும் நமக்கு தெரியும். அவரே வந்து ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு, எனக்கு இனிமேல் அப்பாவோட பேர் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அப்பாவே இல்ல, அப்பா வேண்டாம், எனக்கு எல்லாமே என்னோட அம்மா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் தன்னோட அம்மா பேரையே இனிஷியலா வச்சிருக்காரு. சோ அது மிகப்பெரிய பேசு பொருளா ஆனதுனால சோ இப்ப வந்து படம் முடியும் போதோ ஆரம்பிக்கும் போதோ இயக்குனர்னு போட்டு ஜேசன் சஞ்சய் மட்டும் தான் போட்டிருக்காரு. எஸ் இனிஷியல் கூட வரல. ஏன்னா தேவையில்லாம திரும்பவும் தன் அம்மாவை ஏதாவது விமர்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முடிவு அவர் எடுத்து தன்னோட பேரை மட்டுமே போட்டிருக்காரு. சோ இதுல வந்து ஜேசன் சஞ்சய் எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காரு. முக்கியமா இன்டைரக்டா தன்னோட அப்பாவுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. சோ ஏன் அப்படின்னா, சினிமாவில் ஒரு படத்தை இயக்கி அதை வெளியிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க,
போவாங்க. ஸோ அதுல வேலை பார்த்தவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு நடிகரா கண்டிப்பா விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலதான் அவர் வந்து முதலமைச்சரா வந்த உடனே சினிமாவில இருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையை உடனே நிறைவேற்றினார். அதாவது ஒரு புதுசா படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆன முதல் 5 நாட்கள் 5 காட்சிகள் அந்த தியேட்டர்கள்ல போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா தியேட்டர் டிக்கெட்டை விலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது குறைதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஜேசன் சஞ்சய் இயக்கிய சிக்மா படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பெஷல் ஷோவோட சேர்த்து 5 டேஸ்க்கு 5 ஷோ வந்து போட போறாங்க. ஸோ அதனால அவரோட படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஜேசன் சஞ்சய் படக்குழுவுக்கும் நடித்த நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம சோ இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சினிமாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல முக்கியமா இந்த மாதிரி 5 டேஸ்க்கு 5 ஷோஸ் வந்து கொடுத்தது ரொம்பவே பெரிய சந்தோஷம். சோ இந்த நேரத்துல என்னோட படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்குமே என்னோட நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருடைய அப்பா தான். சோ அதனால இன்டைரக்டா அவர் வந்து அவரோட அப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய பொண்ணு திவ்யா சாஷா வந்து விஜய் அவர்களுக்குமே ட்விட்டர்ல அவங்க வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்க வந்து தெரி படத்துல நடிச்ச அந்த ஒரு சீனை போட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல பொண்ணு வந்து அப்பாவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. பட் முழுக்க முழுக்க பையன் வந்து அப்பாக்கு அகைன்ஸ்டா தான் இன்னமும் இருக்காரு, அம்மாக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில இப்ப தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதை பார்த்த தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து முதலமைச்சர் விஜய் அண்ட் சங்கீதா இவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் நடக்க போறதாவே நமக்கு தெரியும். சோ அதுல விவாகரத்து கேஸ் எந்த அளவுக்கு முடிய போகுது, எந்த அளவுக்கு அடுத்து மாற போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரோட ஆசையும் எப்படி நாட்டு மக்களுக்காக இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரோ அதே மாதிரி தன் குடும்பத்து கூடவும் இவர் ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஆசையா இருக்கு. சோ கண்டிப்பா அந்த கேஸுக்கு அப்புறமா இவங்களோட குடும்ப பிரச்சனை எல்லாமே தீர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது நடக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல முதலமைச்சர் விஜய் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாராலையுமே வந்து சொல்ல முடியும், பார்க்க முடியும். ஏன்னா பிள்ளைகளோட வெற்றி தான் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருதா அமையும். சோ எந்த அளவுக்கு தன்னோட பசங்க ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல உச்சத்துக்கு வராங்களோ அதை பார்த்துதான் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில மகனுடைய முதல் வெற்றியை பார்த்து கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் வந்து சந்தோஷப்படுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுல முக்கியமான ஒரு போட்டி என்ன அப்படின்னா அவருடைய ஜனநாயகன் படம் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா இன்னமும் எப்ப வரும் அப்படின்றத சொல்லவே இல்லை. இப்ப ஜூன் மாசம் 22ஆம் தேதி அவரோட பிறந்த நாள் வரப்போகுது. ஏற்கனவே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் 22 தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப வரைக்கும் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டேட் வரவே இல்லை. பட் பையன் எடுத்த படத்தோட டேட் வந்து வந்துருச்சு. இதை வச்சே அவருக்கு கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. சோ இதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்ப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி சினிமாவை பத்தி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.